தமிழரின் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களுடைய இன்னைக்கு நினைவு தினம். தமிழ்நாட்டில் புதுசா குடியேறினவங்க மற்ற மாநிலத்துக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்க தமிழ் கத்துக்கிறதுக்கு உதவியாக இருந்தது பெரிய ஒரு விஷயம்னா அது தினத்தந்தி. ஒரு எளிய முறையில் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் மொத்தமாக கோடிக்கணக்கான மக்களுக்கும் சென்று அடையக்கூடிய ஒரு விஷயம். அதே போல சட்டமன்றமாக இருக்கட்டும், தமிழுக்காக சேவை செய்தவர் என்றால் தமிழரின் தந்தை சீபா ஆதித்தனார். அவருடைய இந்த நினைவு தினமும் பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு முறையும் நான் வருவதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அது நான் என்னுடைய ஒரு தமிழனாக என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். இந்த அண்ணாமலை ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவை ஆதரித்தார், ஒரு இந்துத்துவா தலைவராகவே செயல்பட்டார் அப்படிங்கிறார். நீங்க சொல்ற ஒருத்தர் ஜெயலலிதா அவர்களை பத்தி எனக்கு தெரியும், இன்னொரு பேர் சொன்னீங்க, அவரை பத்தி எனக்கு தெரியல ஒன்றும். ஏன்னா அவர் மாசம் ஒவ்வொரு மாதிரி பேசுவாரு. எதுவாக இருந்தாலும் அது ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். தமிழ்நாட்டில் கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவை மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிரூபிக்கும். மாபெரும் தமிழன், தமிழ் என்று உணர்ச்சிகரமாக உலகுக்கு சொன்ன ஒரு உத்தம தமிழன், அவரோட நினைவு நாளுக்கு வர்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து இங்க வந்திருக்கேன், அந்த ஒரு நினைவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நான் கூட ஸ்கூலுக்கு போகல, படிக்க முடியல, எங்க அம்மா அப்பா இல்லாதனால தினத்தந்தி பார்த்து மட்டும்தான் நான் தமிழ் கத்துக்கிட்டேன். எனக்கு எல்லா புக்கும் படிக்கிறேன்னா அது காரணம் ஐயா அவர்கள் தான். அவரோட புகழ் எப்பவுமே ஓங்கணும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எங்கெங்கெல்லாம் போறோம் எல்லாம் மேல கொட்டாயெல்லாம் போட்டு வச்சு பண்றாங்க. ஐயா சிலைக்கும் அதே மாதிரி அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு அதுக்கு கீழே நாங்கெல்லாம் மாலை போடுற மாதிரி இருக்கணும்னு வேண்டுறேன். அது நிச்சயமா நடக்கும். தமிழக அரசுக்கு இது ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.